பயணிகளின் கனிவான கவனத்திற்கு பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 0614 திருவாரூரில் இருந்து மயிலாடுதுறை சிதம்பரம் கடலூர் துறைமுகம் விழுப்புரம் வழியாக திருவண்ணாமலை வரை செல்லும் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் காலை 5 மணிக்கு 2வது பிளாட்பாரத்திலிருந்து புறப்படும். यात्रीगण कृपया ध्यान दें, गाड़ी संख्या 06146 திருவாரூர் से சார்ஜ் போட்டு என்ன பண்ணீங்க? டயர்டா இருந்துச்சு வண்டி எந்த இடத்துல சார்ஜ் போட்டீங்க? கவனிங்க, இவர் போன் சார்ஜ் போட்டு தூங்கினதால என்ன ஆகுதுன்னா இவரோட போனை வந்து இவர் இழந்துட்டாரு. போனு திருடு போயிருச்சு. இந்த போனை திருடு போயிடுச்சு அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப ரயில்வே என்ன பண்ணிருக்குன்னா, ரயில்வே ஸ்டேஷன்ல RPF கிட்ட CEIR ஃபார்ம்னு ஒரு ஃபார்ம் இருக்கு. அந்த CEIR ஃபார்ம் மூலமா அதை ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் ஃபோன் நம்பரோட IMEI நம்பர், தொலைஞ்ச IMEI நம்பர் பிளஸ் உங்களோட கான்டாக்ட் நம்பர், ஆல்டர்னேட் நம்பர் ஃபோன் நாங்கள் வந்து என்னன்னா அந்த CEIR ஃபார்மை எங்களோட சைபர் செல்ல நாங்கள் கொடுத்து நாங்கள் உங்கள் ஃபோனை எப்போ ஃபோனு ஆக்டிவேட் ஆகுதோ அப்போ இதோட ஃபோனை கண்டுபிடிக்க தரப்படும். திரும்பி CEIR ஃபார்ம் நாங்கள் உங்களுக்கு தகவல் கொடுப்போம். நீங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரயில் மதத்து 139 டோல் ஃப்ரீ நம்பர் 139 கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சொல்லுவோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணணும். எப்போ உங்களுக்கு ஃபோன் கிடைச்சோ தகவல் வரும், நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். இது தவிர 0FR இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் 0FR லிங்க் இருக்குது. அந்த லிங்க் எங்கள்கிட்ட RPF ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் எங்கள்கிட்ட லிங்க் ஹெட் குவார்ட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க் மூலமாகவும் நீங்கள் ஆன்லைன்லேயே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆக மொத்தம் உங்கள் ஃபோன் தொலையக்கூடாது. தொலைஞ்சிச்சு அப்படின்னா உங்களோட அஜாக்கிரதை மட்டும்தான் காரணம். அப்படி தொலைஞ்சிருச்சு அப்படின்னா ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸாலையும் கண்டுபிடிக்க முடியும், தமிழ்நாடு போலீஸாலையும் கண்டுபிடிக்க முடியும். அதனால உங்கள் பொருளை நீங்கள் பத்திரமா பாதுகாத்துக்கணும். என்னதான் போலீஸ்காரங்க வேலை பார்த்தாலும் உங்கள் பொருளுக்கு நீங்கள் தான் பாஸ், நீங்கள் தான் பொறுப்பு. நன்றி.